தண்ணீரை பார்த்து குறி சொல்லும் பெண்மணி. முன்னாடி கொஞ்சம் சமீபத்தில் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்த மாதிரியும் இப்போ கொஞ்சம் நல்ல முன்னிலையில் இருக்கீங்க. வருமானங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்கு. ஜாதகம் பார்ப்பது குறி சொல்வது போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் ஷியாமளா தண்ணீரில் பார்த்து குறி சொல்வார் என்கிற தகவலும் ஆச்சரியம் அளித்தது. இங்கு வந்த பலரும் அவரால் பலனடைந்ததாக கூறினார்கள். தண்ணீர் வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாத்திரத்தை அவரது கணவர் எடுத்துக் கொடுக்க அதை பயபக்தியோடு தனக்கு முன்னால் வைக்கிறார். பிறகு குறி கேட்க வந்தவரை அழைத்து அந்த தண்ணீரில் பார்வையை செலுத்தி ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அவரது பெயர், பெற்றோரின் பெயர், ஊர் பெயர் போன்றவற்றை கேட்ட பிறகு தண்ணீரில் பார்த்து தனக்கு தெரியும் காட்சிகளை வைத்து சில தகவல்களை கூறுகிறார். அந்த தகவல்களுக்கு வந்திருந்த நபரும் சரியாக பதில் சொல்கிறார். உங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடு பழைய வீடு, ஓட்டு பண்ணி வீடா? அப்படியா? வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்ததா ஐயா? இப்போ ஊர் கோவிலாக மாற்றிருக்காங்களா இல்லை நல்ல மாதிரி நீங்கள் தான் குடும்ப கோவிலாக வழிபாடு இருக்கா? நல்ல பெரிய மரமாக விருட்சங்கள்லாம் முன்னாடி நின்றுருக்கு. பக்கத்தில் கிணறுகள் இருந்துச்சோ? தண்ணி செழிப்பான இடமா இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? ஆரல்வாய்மொழி. சரி சரி. நீங்கள் சாமி கொண்டாடிங்களா? அம்மன் கொண்டாடியா நீங்கள்? தெய்வம் நல்ல முன்னிலையில் நிற்குதா ஐயா? நல்ல வெற்றியாக தான் இருக்குது. நிறைய காரியங்களில் இப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரியுது. முன்னாடி கொஞ்சம் சமீபத்தில் பிரச்சனைகளெல்லாம் சந்தித்த மாதிரியும் இப்போ கொஞ்சம் நல்ல முன்னிலையில் இருக்கீங்க. வருமானங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்குது. வாழ்வில் வெற்றி தான். அவங்களோட பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எனக்கே மொத்தத்தில் பேர் தெரிஞ்சிருக்கணும். வந்திருக்கவங்க பேர் என்ன, வயசு என்ன, அவங்களோட அப்பா அம்மா என்ன அப்படிங்கிறத நாங்கள் இதில் கேட்கும்போதே எங்கள் சுவாமிக்கு இது தெரிகிறது. அப்போ தெய்வம் இதுக்கு இன்னது அப்படிங்கிறது இதில் காமிப்பாங்க எங்களுக்கு. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களுடைய வாழ்வு என்ன, ஏன்னா என்னோட கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெய்வம் காமிக்காமல் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆமாம், இன்னொரு இடத்துல போய் நின்று தண்ணியை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியாது. ஒன்றில் கோவிலில் பார்க்குறது, இல்லை இங்கே பார்க்குறது, இல்லை ஏதாவது கோவில்களில் அந்த கோவில்களில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அந்த இடத்துல அவங்க ஒரு சொம்புலையோ இல்லை ஏதாவது ஒன்றில் தண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் பார்த்து சரி வர சொல்லிடுவோம். அதுதான் தெய்வ அனுக்கிரகம்தான். இறந்து போன தனது பெற்றோர் மற்றும் சகோதரியின் புகைப்படங்களை வைத்து வணங்கி வரும் ஷியாமளா தேவி தனது தாயுடன் பேச வேண்டும் என்பதற்காகவே இப்படி தண்ணீரில் பார்த்து குறி சொல்வது போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டதாக சொல்கிறார். இதற்கு கடுமையான விரதம் போன்றவற்றை கடைபிடித்ததாகவும் கூறுகிறார். நம்ம முன்னோர்கள், எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வாழ்ந்தது எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அவங்கள நேரில் பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. அப்போ இதை நாள்தோறும் சுவாமிகிட்ட நாங்கள் கேட்குறது வழக்கம். அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கூட தெய்வம் தவிச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு இது ஒரு தீர்வாக சொல்லுங்கோன்னு கேட்கும்போது சுவாமி சொன்னாங்க, 48 நாள் ஒரு மண்டலம், அந்த மாதிரி ஒரு மண்டலம், அது சிவன் கோவில். அப்போ அதில் யாக பூஜை மேற்கொள்ளணும், வத்தல் யாகம் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தாம்பலம் நிறைய வத்தல் நிறச்சி வச்சு சுவாமி முன்னாடி வத்தல் யாகம் பண்ணணும். இந்த மாதிரி 48 நாள் தவறாமல் செஞ்சோம். ஒரு வேளை பச்சரிசி சாதம் கோவில்லையே சமைச்சு சாப்பிடணும். சுவாமி முன்னாடி தான் சாப்பிடணும். அடுத்தது அந்த குளத்தில் கழுவி பானை சட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு அங்கே தான் தூங்கணும். மறுநாள் அதே மாதிரி சாப்பிடணும். இடையில தண்ணி தாகம் வந்தால் தண்ணியை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த நிபந்தனை இருந்தது. நாங்கள் சாப்பிடும்போது யாருக்கும் ஒரு அன்னம் கூட கொடுக்கக்கூடாது. சோதனைக்கு வந்தால் கூட கொடுக்கக்கூடாது. இப்படி நடந்தது. அப்போது அதில் ஒரு மண்டலம் பூஜைகள் பண்ணின பிறகும் பெரிய அளவில் அது ஒன்றும் தெரியலை. என்ன தான் தண்ணி ஊற்று பார்த்தாலும் அந்த மனசளவுலையும் கண்ணுலேயும் எதுவும் தென்படலை. 3 தடவை மறுபடி அதில் நிறைய
பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு மறுபடி தெய்வத்திட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்களுக்கு பிறகு தான் 3வது தடவை 48 நாள் நாங்கள் என்ன பண்ணினோம், யாக பூஜைகள்லாம் மேற்கொள்ளுறோம். 3 தடவை நாங்கள் 3 மண்டலம் யாக பூஜைகள் மேற்கொண்டோம். அதுக்கு பிறகு தான் சுவாமி கனவுலே எனக்கு நிறைய காட்சிகள் சொன்ன மாதிரி. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு யார் என்னோட எதிரில் இருந்தாலும் அவங்கள பற்றி, அவங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது, அவங்க குடியிருக்கிற வீடு, கோவில், எல்லா விஷயங்களும் அந்த தண்ணியில் நேருக்கு நேராக தெரியும் எனக்கு. ஆனால் ஜாதகம் பார்ப்பதை இவர் முறையாக கற்றுக்கொண்டாராம். நமச்சிவாயம் பிள்ளை ஊர் பேர். அவர் எங்கள் அப்பாவோட நல்ல நெருக்கமான நண்பர். அவர் ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அப்போ அவர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது நல்லது மாதிரியே அழகாக சொல்லிடுவார். நடக்க போகிறது சொல்லுவார். அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது, இதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தது. அவர் சொல்லி தந்தது தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வீட்டிலையே வந்து சொல்லி கற்று தருவார். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இன்னென்ன கட்டம், இதில் இப்படி இருந்துச்சானா இவங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி தருவார். இதை அவர் மூலமாக தான் நான் நல்ல மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வருஷத்துக்கான பஞ்சாங்கமும் அவர் தான் வாங்கி கொடுப்பார். அதையே கற்றுக்கிட்டேன். இன்னொரு குருன்னு பார்த்தா ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. இப்போ அவரும் நல்ல முடியாத வயசானவர், நிறைய வருஷங்கள் ஆயிட்டு.